மீண்டும் இன்னொரு சேடான நியூஸ். குரூப் 4 எழுதிய ஒரு மாணவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இருக்குது. ஏற்கனவே நம்ம தேனி கம்பமில் ஒருத்தர் சூசைட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான முடிவுகள் யாரும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் இது என்ன, இது நீட் மாதிரி இது இன்னொரு பக்கம் மன உளைச்சலுக்கான ஆளாகக்கூடிய அந்த இளைஞர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பெற்றோர் தூங்கியதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, சரியாக எழுதலை அப்படிங்கிறனால சூசைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரில் 22 வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன மாதிரியான மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்திருப்பாங்க அப்படின்னு புரியல. அந்தளவுக்கு வந்து வீட்டில் கேட்குறாங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்துட்டால் சூடு சொரணை வெக்கமான இதெல்லாம் இருக்கக்கூடாது தானே. நம்ம வேலையை என்றைக்கு வாங்குகிறோமோ, நம்ம 1 இயரோ 2 இயரோ நம்ம வந்து இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக வச்சிடணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மன வெறுப்பினுடைய உச்சத்துக்கு போன அவர் என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதே தெரியல. ஸோ இதுதான் காரணமாக என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ வழக்குப்பதிவு விசாரணை செஞ்சால் தான் வரும். இப்போ வாச்சும் டிஎன்பிசி பதில் சொல்லுமா அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களோ, இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்க கூட பேசுங்க, இருங்க. இந்த மாதிரியான முடிவு கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்வேன். இதுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. டிஎன்பிசி இப்போ வாட்ச் ஏதாச்சும் பதில் சொல்லுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.